ஸ்ரீ மாத்திரை நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் முடியல, அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி matrimony.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம். இதில் நீங்கள் ஏதாவது பதிய நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா, பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தால் நீங்கள் பதியலாம். இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீவித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வரலட்சுமி நோன்பு, அதாவது வரலட்சுமி விரதத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி. பொதுவாக வந்து வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வைக்கணும், சாமி இப்படி வைக்கணும், இப்படி பூஜை பண்ணணும், எல்லாருக்குமே தெரியும். முக்கியமான விஷயம் ஒன்று வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பதிவிட போகிறேன். இந்த வரலட்சுமி நோம்போட நோக்கம் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வறுமையாக இருக்கேன், என் கணவருக்கு வந்து வருமானமே இல்லை, என் கணவர் வந்து உடல் பாதிப்பு இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்கெல்லாம் அதை நீக்கிறதுக்கான நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். லட்சுமியை வர வைப்பதற்கான நாள். சரி, இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாரும் சொன்னதே நான் சொல்லலை. வரலட்சுமி விரதம்னா அந்த இது வைக்கணும், இது வைக்கணும், அதெல்லாம் இருக்கு, தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வரலட்சுமி வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, லட்சுமி அஷ்டகத்தை படிக்கணும், கனகதார சோஸ்திரம் படிக்கணும், லட்சுமி சகஸ்ரநாமத்தை சொல்லணும், லட்சுமியோட நாமத்தை சொல்லணும். ஒன்றுமே எனக்கு தெரியல சார், இதெல்லாம் சமஸ்கிருதம் சார், கனகதார சோஸ்திரம், லட்சுமி அஷ்டகம், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்னா லட்சுமியை நினைத்து லட்சுமி நமக லட்சுமி நமக லட்சுமி நமகன்னு சொல்லலாம். இல்லை மகாலட்சுமியை போற்றி மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லுங்கள். பூ மாலையை விட பாமாலைக்கு சக்தி உண்டு. ஏன்னா பூ மாலை வாடி காஞ்சி அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் பாமாலை நாம் சொன்ன அந்த மந்திரங்கள், நாம் வேண்டிய வழிபாடு, நாம் பாடிய தோத்திர பாடல்கள், இது எல்லாமே அந்த இடத்தை விட்டு நீங்காது, இறைசக்தியை கொண்டு வரும். அதனால நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து பூஜைகள்லாம் செஞ்சால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது பாமாலை வழிபாடு. ஒரு 10 நிமிடம்னாலும் உட்காந்து கண்ணை மூடி லட்சுமியை நினச்சி நீ எங்கள் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு நம்ம கூப்பிடணும். அதுதான் முக்கியம். நான் இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ அலங்காரம் பண்ணேன், இவ்வளோ லைட்டு போட்டேன், இத்தனை பேருக்கு இதெல்லாம் கொடுத்தேன், அதுவும் இருக்குது. ஆனால் நாம் அம்மாவை கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க வரலட்சுமி. அதுக்கு தான் வரலட்சுமி, வர சொன்னாதான் வருவாங்க. அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு உணர்ந்து தெய்வீகமாக மனதால் அம்மாவை அழைத்தால் அதுவே வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை. உங்கள் வீட்டுக்கு சாஷ்டாங்கமாக லட்சுமியை வந்து அமருவாங்க. அதை நம்பணும். நீங்கள் முழு நம்பிக்கையோட நான் கூப்பிட்டா அம்மா வருவாங்க, லட்சுமி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பி கூப்பிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த நெய்வேத்தியம் பூஜை அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல அம்பாவை கூப்பிடணும். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வரலட்சுமி விரதம் நடத்தும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒவ்வொரு பூஜைக்கு நான் 10,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா இப்படி செலவழிக்கேன்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக செய்யப்படுவது இது இல்லை. இத்தனை முறை செஞ்சுருக்கேன், அத்தனை முறை சில பேருக்கு பயம் வந்துடுது, நம்மளால் இது பண்ண முடியுமா? எளிமையான விஷயம். வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி அந்த குத்துவிளக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூ போட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டோ பூந்தி ஏதோ வச்சு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணுமா, எங்கள் வீட்டில் வந்து அமரணுமா, எங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கணுமா அப்படின்னு லட்சுமியை கூப்பிடுங்க. அதுதான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது வரலட்சுமியை வர சொல்லி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வெளியிடுறேன். இது ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கும், என்ன சார் நீங்கள் பூஜை முறையெல்லாம் சொல்லாமல் இதை சொல்லிக்கிட்டீங்க. என்னதான் பூஜைகள் பண்ணாலும் செலவுகள் பண்ணாலும் அங்கே அம்மாவை மனதில் நினைத்து அம்மாவை வர சொல்லணும். உள்ளம் உருகி உள்ளத்தால் வர சொல்லணும். அப்படி வர சொன்னால் மட்டுமே அந்த பூஜை முழுமையடையும். அதனால் ஸ்ரீவித்யா சேனல் நேயர்கள், நம்முடைய கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய அன்பர்கள், நம் பக்தர்கள் எல்லோருக்கும் என்னோட வேண்டுகோள் என்னென்னா, வரலட்சுமியே வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. 100% பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஸ்ரீவித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்திரை நமக.
நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல, ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.